தமிழக சட்டப்பேரவையில் மொத்தமுள்ள 234 தொகுதிகளில் ஒரு கட்சி அல்லது கூட்டணி ஆட்சியை பிடிக்க 118 இடங்கள் தேவைப்படுகின்றன. ஒருவேளை தேர்தலில் போட்டியிட்ட எந்த ஒரு தனிப்பட்ட கட்சிக்கும் அல்லது கூட்டணிக்கோ இந்த மேஜிக் நம்பர் என்று சொல்லப்படும் 118 இடங்கள் கிடைக்கவில்லை என்றால் அந்த சூழலே தொங்கு சட்டமன்றம் எனப்படுகிறது. இந்த நிலையில் ஆட்சி அமைக்க பிற கட்சிகளின் ஆதரவு கட்டாயமாகிறது. தற்போதைய 2026 தேர்தல் களம் முன்பை விட மிகவும் சிக்கலானதாக மாறியுள்ளது. ஆக்சிஸ் மை இந்தியா போன்ற தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் தமிழக வெற்றி கழகம் மற்றும் திமுக ஆகிய இரு அணிகளுமே 100 முதல் 120 இடங்கள் வரை பெற வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கின்றன. கடந்த காலங்களில் திமுக அல்லது அதிமுக என இருமுனை போட்டியாக இருந்த தமிழக அரசியல் தற்போது விஜய் தலைமையிலான தாவேகவின் வருகையால் மும்முனை போட்டியாக மாறியுள்ளது. இதனால் வாக்குகள் சிதறி எந்த கட்சிக்கும் தனி பெரும்பான்மை கிடைக்காமல் தொங்கு சட்டமன்றம் அமையும் சூழல் உருவாகலாம் என அரசியல் வல்லுநர்கள் கணிக்கின்றனர். ஒருவேளை தொங்கு சட்டமன்றம் அமைந்தால் அது கூட்டணி ஆட்சிக்கோ அல்லது மீண்டும் ஒரு தேர்தலுக்கோ வழிவகுக்கலாம் என கூறப்படுகிறது. அரை நூற்றாண்டு கால திராவிட அரசியலில் இது ஒரு மிகப்பெரிய மாற்றமாக இருக்கும் எனவும் கூறப்படுகிறது. மே 4ஆம் தேதி வெளியாக உள்ள தேர்தல் முடிவுகள் தமிழகத்தின் அடுத்த 5 ஆண்டுகால தலைவிதியை தீர்மானிக்க உள்ளது.